வள்ளுவத்தின் வல்லமை என்ன? எதனால் அப்படி சொல்கிறோம்? உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் குறள். வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு திருப்பத்திலும் நமக்கு குறள் கை கொடுக்கிறது. சின்ன குழந்தை 7வது வகுப்பு படிக்கிறான். தந்தையிடம் வந்து கேட்கிறான், இப்பொழுது புது வகையான ஐபோன் வந்திருக்கிறது, எனக்கு வேண்டும். என் நண்பர்கள் எல்லாம் வாங்கி இருக்கிறார்கள். போனும் 2 மாதம் தான் ஆயிருக்கிறது, உனக்கு 40,000 ரூபாய் கொடுத்து ஒரு போன் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப அவசரப்படுற, நீ கொஞ்சம் பொறுத்துரு. எங்க அப்பாட்ட பெரிய பெரிய கார் இருக்கு, எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டார். அவ்வளவு தூரம் மனசுல வெறுப்பு. மாடியில இருந்து கீழே குதிச்சுட்டான். இது நடந்தது மும்பைல. இப்ப ஏன் ஒரு சின்ன ஏமாற்றத்தை கூட குழந்தைகளால தாங்க முடியல இப்போ. ஏன்னா நாமெல்லாம் அதை சொல்லி கொடுக்க மறந்துட்டோம். கற்றதனால் ஆய பயன் என்கொல், வாலறிவன் நட்டாள் தொழார் எனின். என்னதான் படிச்சிருக்கட்டும், என்னதான் செல்வம் இருக்கட்டும், என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன எது இல்லைனாலும் கடவுள் இருக்கார், நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை. சின்ன சின்ன காரியத்துல ஒரு டெஸ்ட் ஃபெயில் ஆயிடுதா எனக்கு இருக்க முடியாது, எனக்கு பரீட்சை போயிடுத்து அதுல இருக்க முடியாது, நான் நினைச்ச கோர்ஸ்ல எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, பண்ண முடியாது. புது ஏ வந்திருக்கு, எனக்கு படிக்க முடியுமா தெரியாது, டிப்ரெஷன் ஆயிடுது. இப்படி எல்லா ஓரிரு நிமிஷத்திலையும் மனுஷன் தன்னுடைய என்ன எதிர்பார்ப்பு, ஹோப் எல்லாத்தையும் விட்டுடுறோம். நம்பிக்கை போயிடுறது அவனுக்கு. கடவுள் ஒருத்தர் இருக்கார், அந்த மரபச்சுவன் தண்ணி விடுவன் அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் தான் என்ன கஷ்டப்படும் போதும் தான் செய்ய வேண்டியதை செய்துட்டு அதே சமயத்துல கடவுள்கிட்ட நம்பிக்கை வச்சிருந்தா அதை குழந்தை பார்த்து பார்த்து படிச்சிடும். அதனால்தான் அவர் சொன்னார், கற்றதுனால ஆய பயனன்கொள் வாலறிவன் நட்டாள் தொழார் எனின். குழந்தைகளுக்கு இதுவும் சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். எப்பொருள் யாரார் வாழ் கேட்பிலும் அப்பொருள் மெய்ப்பது மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்போதும் என்ன நடக்கிறதோ லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். யாரு என்ன சொன்னாலும் ஒருத்த ஒண்ணு சொல்லுவான், இன்னொருத்த ஒண்ணு சொல்லுவான் ஒரே விஷயத்த பத்தி. தங்கம் ஜாஸ்தி வாங்காத அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டார் பிரைம் மினிஸ்டர். அப்போ உடனே ஒருத்தர் சொல்லுவான், நம்ம கண்ட்ரி நாடு முழுக போறது, எல்லாரும் நாட்டு விட்டு போங்கோ. இன்னொருத்த சொல்லுவான், இல்ல இல்ல நம்ம வங்கியில நிறைய பணம் இருக்கணும், நம்ம நாடு நல்லபடி முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக சொல்றான் அப்படிம்பான். எது உண்மை? அதான் ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். எல்லாம் எல்லா தருணத்திலையும் எல்லா வாய்ப்புலையும் நமக்கு எல்லா திருப்பத்திலையும் நமக்கு திருக்குறள் கை கொடுக்கிறது. பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பள்ளியில் எப்படி இடம் கிடைச்சாலும் பரீட்சை வந்தா எதிர் நீச்சல், பரீட்சை வந்தா எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அப்பா அலையணும், அலையத்தான் வேணும். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அப்ப அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் என்ன பண்ணி கொடுக்கணுமோ அதை சொல்லிதான் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. அது பண்ணலைன்னா ஒன்னும் பண்ண முடியாது. குழந்தைகளுக்கு அந்தந்த சமயத்துக்கு நன்றியை கற்கணும். அதே மாதிரி குழந்தைக்கு படிச்சுதான் ஆகணும், அப்பதான் அம்மாவுக்கு மகிழ்ச்சி வரும் அப்படின்னு சொல்றார் திருக்குறள், திருவள்ளுவர். ஏன் நம்ம நம்மளுடைய குழந்தை படிக்க வேண்டிய சமயத்துல நல்லா படிச்சு சான்றோன்னு என கேட்ட தாய் மனது பூர்த்தி அடைகிறான். அப்ப அதுக்கு செய்ய வேண்டியது அவர் செய்யணும். அதே மாதிரி வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்கள் வரும்போது அப்படியே துவண்டு போயிடுறான். பீலி பை சாவாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பையன். அப்போ புரிஞ்சுக்கணும், இன்னும் பணம் இன்னும் பணம் இன்னும் பணம்னு அலையாம, பரவாயில்ல கொஞ்சம் செலவு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கூடுதல் பண்ணலாம். அந்த கொஞ்சம் செலவு, வருமானம் குறைவா இருந்தாலும் செலவு குறைவா இருந்தா நாடானாலும் சரி வீடானாலும் சரி நடத்தலாம் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அதே மாதிரி அவர் சொல்ல மாதிரி ஒழுக்கம்னா என்னது, அறம்னா என்னது, பொறாமை இல்லாம வாய்மையோட நல்ல இன்ப வார்த்தை சொல்லி ரொம்ப கோபப்படாம வெகுளி இல்லாம நாம இந்த 4 குணத்தை கைப்பிடித்தோம்னா அவர் சொல்றார் அறம் அப்படின்னு இருக்குன்னு சொல்றார். அந்த அறம் இருக்கிற வாழ்க்கை ரொம்ப நல்ல வாழ்க்கை. அப்படி அறம் என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு அந்த வாழ்க்கையில கிடைக்கிறது எப்போதுமே நல்ல துணை கிடைப்பான்.
அரங்கடைக்கிற வாழ்க்கை. ஆனா அவசரப்பட்டு துணையை தேடிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அப்புறம் தெரியல, நாளைக்கு இவ நமக்கு என்னைக்கு வாழ்க்கை துணையா இருக்கிறதுக்குள்ள தகுதி இருக்கா, என்ன குணம் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. இப்போ வெள்ளம் எவ்வளவு உயரம் இருக்கோ அவ்வளவு தூரம் அந்த மலருடைய காம்பு உயர்கிறது. அதுபோல மனிதனுடைய எண்ணம் உயர உயர அவனுடைய வாழ்க்கையும் முன்னேற்படும். அந்த தைரியம் ஒரு மனைவிக்கு புருஷனுக்கு கொடுக்கறதுக்கும், கணவனுக்கு கொடுக்கறதுக்கும், கணவனுக்கு மனைவிக்கு கொடுக்கறதுக்கும் உள்ள பண்பு எப்ப வரும்? அந்த அறிவும் அறமும் அன்பும் சேர்ந்த குடும்பம் நடத்துறவங்களுக்கு தான் அது வரும். அதைத்தான் அவர் சொல்றார். எப்போதுமே எப்போதும் அந்த இது இருக்கணும் வாழ்க்கையில. என்னதான் இருக்கட்டும், என்ன வாழ்க்கையில அனுபவிச்சாலும் துன்பம்ங்கிறது வரும். ஆனா அந்த துன்பத்தோட நம்ம அப்படியே போயிடக்கூடாது. பல கட்டுகள்ல கற்க கசடர கற்பவை கற்கபின் நிற்க அதற்கு தக. வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம படிச்சா மட்டும் போறாது. புத்தகத்துல இருந்து பிரயோஜனம் கிடையாது. அதை நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சு ஆகணும். அப்பதான் நமக்கு அது தெரியும். நம்ம வாழ்க்கையில அதை அனுபவிக்கலையோ அப்ப ரொம்ப கஷ்டப்படும். நம்ம வாழ்க்கையில அதை கைப்பிடிக்கப்படாம புத்தகத்திலேயே இருந்தோம்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால்தான் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அது போல நம்ம படித்ததை வாழ்க்கையில நடமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சின்னவங்களானாலும் சரி, வயசானவங்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, புருஷனானாலும் சரி, எல்லாருக்கும் நீதிங்கிறது என்னங்கிறது சொல்ற. நாட்டை நடத்துறவருக்கும் சொல்றார், வீட்டை நடத்துறவருக்கும் சொல்றார். ஒருத்தருடைய குணம் என்னன்னு புரிஞ்சு அவனுக்கு புருஷத்தனம் இருக்கா, தைரியம் இருக்கா, செல்வத்தை கண்டு இது மிரண்டு போவானா, செல்வத்தை கண்டு அரண்டு போவானா அப்படின்னு பார்க்காம எவன் ஒருத்தன் திடமனசோட இருக்கானோ அவனை தான் கடமைக்கு வைக்கணும், வேலைக்கு வைக்கணுங்கிறார். அப்போ நமக்கும் தெரியும் நம்ம அப்படி இருந்தாதான் நம்மளையும் எடுத்துக்குவாங்க அப்படின்னு. இப்ப தனக்கும் வழிகாட்டி, தன்னுடைய கம்பெனிக்கும் வழிகாட்டி, நாடை நடத்துறவங்களுக்கு வழிகாட்டி, இப்படி பல விதத்துல வழிகாட்டியா இருக்கிறது திருக்குறள். அதனால்தான் வள்ளுவனின் வல்லமை ஒவ்வொரு திருப்பத்திலும் தெரிகிறது. மிக்க நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவைக்கு. நன்றி.